தோழர்களே, தமிழ்நாடு பெருவிழாவும் நவம்பர் புரட்சி நாளும் என்ற பொருள் குறித்து தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் சென்னை மாநகர கிளை இயக்கத்தின் சார்பிலும் தமிழ் மக்கள் உரிமை முன்னணி சார்பிலும் ஒழுங்கு செய்திருக்கிற இந்த அரங்க கூட்டத்தில் வரவேற்புரையாற்றிய தோழர் நாசர் புர்னோ அவர்களே, முன்னிலை வகித்த தோழர் சேகர், தோழர் கதிர்குமரன் ஆகியோரே, தலைமையேற்ற தோழர் சுதாகாந்தி அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்திய தோழர் சமந்தா அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்தின் தோழர் தேவதாஸ் அவர்களே, தமிழ்த் தேச மார்க்சிய கழகத்தின் தோழர் மதியவன் இரும்புரை அவர்களே, தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் தோழர் வே பாரதி அவர்களே, நன்றி நெவலை இருக்கிற தோழர் பொழிலன் அவர்களே, இந்த அரங்கில் திரளாக கூடியிருக்கிற தோழர்களே, நண்பர்களே, MRF தொழிற்சங்க அரங்கத்திற்கு நான் பல முறை வந்திருக்கிறேன், பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த புதிய அரங்கம் கட்டப்பட்டதற்கு பிறகு இதுதான் முதல் முறையாக நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினை சொல்லி தொடங்க விரும்புகிறேன். நாம் ஒரு கட்டடத்தை கட்டுபவர்கள் மட்டுமல்ல, ஒரு புதிய சமூகத்தை கட்டுமானம் செய்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே கொண்டு இந்த தலைப்பிற்குள்ளே நான் நுழைய விரும்புகிறேன். மிக அண்மையிலே தான் இந்த நாப்ஸ் என்கிற ஒரு திட்டத்துக்கு எதிராக, அந்த திட்டத்தின் வழியாக தொழிலாளர்களை சுரண்டுகிற முதலாளித்துவ முயற்சிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நம்முடைய MRF தோழர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது ஒரு தொடரக்கூடிய போராட்டம், முடிந்துவிட்ட போராட்டம் அல்ல. நாம் விரிவாக அலசி பார்த்தால் நாப்ஸ் மட்டுமல்ல, நாப்ஸை போல் இன்னும் பல திட்டங்கள் அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இது வெளிப்படையான ஒரு கொள்கையாகவே அறிவித்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற திட்டங்களை, தொழிலாளர்களுக்கு பகையான திட்டங்களை, சுரண்டலை தீவிரப்படுத்துகிற, தொழிலாளர்களின் கூட்டு பேர வலிமையை சிதைக்கிற, சங்க உரிமையை மறுக்கிற பல திட்டங்களை தொடர்ந்து நாம் எதிர்த்து போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக வடசென்னையில் திருவெற்றியூரில் நமக்கு இருக்கிற ஒரு நீண்ட போராட்ட பாரம்பரியத்தை நினைவு கொள்ளவும், எதிர்காலத்தில் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டிய உறுதியை மேற்கொள்ளவும் இந்த நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 1600களில், அதாவது 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முதலாக ஒரு வேலைநிறுத்தம் நடைபெற்றது இந்த திருவெற்றியூரில் தான். கோயிலில் தேவதாசிகள் வேலைநிறுத்தம் செய்து போராடினார்கள் என்று வரலாறு சொல்கிறது இந்த திருவெற்றியூரில் தான். அதற்கு பிறகு நமக்கெல்லாம் நன்கு தெரியும், சென்னை நகரத்தில் பக்கிங்காம் அண்ட் கர்நாடிக் மில் BNC ஆலையில் முதலாக ஒரு தொழிலாளர் சங்கம் தொடங்கப்பட்டது. தொழிற்சங்கத்தினுடைய, சென்னை நகரத்தினுடைய தொழிற்சங்க வரலாறு பற்றி என்னுடைய அருமை நண்பரும் தோழருமாகிய தோழர் திலீப் வீரராகவன் ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார். IIT பேராசிரியராக இருந்து 2 கண்களிலும் அவருக்கு பார்வை கிடையாது, முழுக்க அவர் மாற்றுத்திறனாளி. அப்படி இருந்தும் நம்முடைய மார்க்ஸ் நூலகத்தை வைத்து நடத்திய கண்ணனின் கண்கள் வழியாக படித்து அந்த ஆய்வுக் கட்டுரையை அவர் எழுதி முடித்தார். அதற்காகத்தான் அவருக்கு முனைவர் பட்டம் கிடைத்தது. அந்த நூல்தான் சென்னை நகரத்தினுடைய தொழிற்சங்க வரலாறை முழுமையாக நமக்கு அறிமுகம் செய்கிறது. இன்றைக்கு தொழிற்சங்க இயக்கத்தில், இடதுசாரி இயக்கத்தில், முற்போக்கு இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் அனைவரும் அந்த நூலை படிக்க வேண்டும். இன்றைக்கு அவர் ஆய்வுரையை ஆங்கிலத்தில் எழுதினார், அந்த நூல் தமிழிலே வந்திருக்கிறது. சென்னை மாநகர தொழிற்சங்க வரலாறு என்பது அதனுடைய பெயர். அவர் எழுதிய அந்த நூலில் முதலாக சென்னை நகரத்தில் தொழிற்சங்கம் எப்படி உருவானது என்ற கதையை அவர் விரிவாக சொல்லியிருக்கிறார்.
வெண்ணி ஆலையில் அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கடுமையாக சுரண்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவர்கள் வேலை வாங்கப்படுவார்கள். அவர்களுக்கு உணவு உண்ணுவதற்கு கூட நேரம் ஒதுக்கப்படாது. இந்த கடுமையான சுரண்டலை பற்றி அந்த தொழிலாளர்கள் வெளியிலே வந்து மற்றவர்களிடம் கதை கதையாக சொல்வார்கள். அப்படி ஒரு 2 பேர் வெண்ணி ஆலைக்கு வெளியில் கடை வைத்திருந்தவர்கள். ஒருவர் ராமானுஜலு நாயுடு, இன்னொருவர் செல்வபதி செட்டியார். இந்த 2 பேரும் இந்த கதைகளை கேள்விப்பட்டதற்கு பிறகு இந்த தொழிலாளர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும், யாரிடம் சொன்னால் நடக்கும் என்று அவர்கள் திருவி கல்யாண சுந்தரனாரை தேர்ந்தெடுக்கிறார்கள். திருவிக்காவிடம் போய் அவர்கள் சொல்லுகிறார்கள். திருவிக்க எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியினால்தான் முதலாக சென்னை நகரத்தில் சென்னை தொழிலாளர் சங்கம் என்று தொடங்கப்பட்டது. பிஎன்சி ஆலை தொழிலாளர்களை கொண்டு தொடங்கப்பட்டது. திருவிக்க, பிபி வாடியா, நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், சர்க்கரை செட்டியார், அண்மையில் மறைந்த நம்முடைய வசதிதேவி அம்மையாருடைய தாத்தா பாட்டனார், இவர்கள்தான் முதலாக சென்னை நகரத்தில் தொழிற்சங்கத்தை தொடங்கினார்கள். எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு நடுவில் பட்டினி சவுக்கினால் அடித்து துரத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் வெள்ளையராட்சியினுடைய அடக்குமுறைகள், காவல்துறை தாக்குதல்களுக்கு நடுவில் அவர்கள் தொடங்கிய அந்த தொழிற்சங்க போராட்டம், அதனுடைய முதற் பயன்தான் 1926ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தொழிலாளர் சட்டம். அண்மையில் நம்முடைய சாம்சங் தோழர்கள் போராடுகிற போது கூட இந்த சட்டத்தை தான் அவங்க எடுத்து காட்டினார். 26இல் தான் முதலாக பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் தொழிலாளர் உரிமைக்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. பிறகு 29இல் அதிலே திருத்தம் செய்தார்கள், 48இலே திருத்தம் செய்தார். ஆனால் ஒன்று, இந்தியா சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிற அந்த அதிகார கைமாற்றத்திற்கு பிறகு 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகு இந்த சட்டத்தில் செய்யப்பட்ட ஒவ்வொரு திருத்தமும் பிற்போக்கான திருத்தம். 81இல் ஒரு திருத்தம் வருகிறது. அந்த திருத்தம் தொழிலாளர்களுடைய உரிமைகளை எப்படி மறுப்பது, தொழிற்சங்க உரிமையை எப்படி கட்டுப்படுத்துவது என்று வந்த திருத்தங்கள் தான். ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த சங்கத்தை தொடங்கிய போது அவர்கள் மிகச்சிறந்த முறையில் அந்த சட்டம் உருவாவதற்கு அடித்தளமிட்டார்கள். இதற்கு பிறகுதான் இந்த மெட்ராஸ் லேபர் யூனியன் என்ற அந்த தொழிற்சங்கம் அதனுடைய விரிவாக்கமாகத்தான் முதலாக ஏஐடியூசி நிறுவப்பட்டது. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அமைப்பு உருவானதற்கு சென்னை தொழிலாளர் சங்கம், சென்னை நகரத்தினுடைய தொழிலாளர்களுடைய அந்த போராட்டம் தான் காரணமாக அமைந்தது. இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி உண்டு. என்னவென்றால், சென்னை நகர தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைத்து போராடியவர்கள் மட்டுமல்ல, தொழிற்சங்க சட்டத்தை கொண்டு வர செய்தவர்கள் மட்டுமல்ல, தங்கள் கூட்டு வேற வலிமையை நிறுவி நிர்வாகத்தோடு பேச்சுக்கள் நடத்தி தங்கள் மீதான உழைப்பு சுமையை குறைப்பதற்கும், தங்கள் மீதான சுரண்டலின் கடுமையை தணிப்பதற்கும், தங்களுக்கு உரிய ஊதியம், ஓய்வு மற்றவை பெறுவதற்குமான ஒப்பந்தங்களை செய்தவர்கள் மட்டுமல்ல, சென்னை நகர தொழிலாளர்கள் அன்றைக்கு இந்திய விடுதலை இயக்கத்தில் காத்திரமான பங்கினை வகித்தவர்கள். 1946ஆம் ஆண்டு ஆரையன் மியூட்டினி எனப்படுகிற இந்திய கடற்படை கழகம் நடந்தது. இது மும்பையிலே தல்வார் என்கிற கப்பலிலே தொடங்கிய ஒரு போராட்டம். கப்பலிலே அவர்கள் செங்கொடியையும் காங்கிரஸ் கொடியையும் முஸ்லீம் லீக் கொடியையும் உயர்த்தி இந்த கப்பலில் இருந்த வெள்ளை அதிகாரிகளை சுட்டு வீழ்த்தி கழக கொடி உயர்த்தினார்கள். ஆனால் முஸ்லீம் லீகோ காங்கிரஸோ அவர்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. மும்பை நகர தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தை ஆதரித்தார்கள். மும்பைக்கு வெளியில் அந்த போராட்டத்தை ஆதரித்து வேலை நிறுத்தம் செய்தது சென்னை நகர தொழிலாளர்கள் தான். அன்றைக்கு அந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் தோழர் விபி சிந்தன். அவருடைய தொழிற்சங்க வரலாறு அங்குதான் தொடங்குகிறது. சென்னை நகரத்திலே தான் அந்த தொழிற்சங்க வரலாற்றை அவர்கள் படைத்தார்கள். இதையெல்லாம் நாம் இப்போது நினைவுபடுத்திக் கொள்வதற்கு காரணம், இன்றைக்கு நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கும், அவர்களுடைய வெற்றிகளில் இருந்து ஊக்கம் பெற்று நாம் தொடர்ந்து போர்க்குணத்தோடும் ஒற்றுமையோடும்
இயங்க வேண்டிய தேவையை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவும் தான். அன்றைக்கு அவர்கள் போராடி அடைந்த உரிமைகள் தான் இன்றைக்கும் தொழிற்சங்க இயக்கம் இங்கே நிலவுகிறது, நீடித்து நிற்கிறது. ஆனால் இந்த தொழிற்சங்க உரிமைகள் மீது இன்றைக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல், இதை எதிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இன்னொரு உண்மையையும் நமக்கு உணர்த்துகிறது. நவம்பர் புரட்சிக்கும் தமிழக பெருநாளுக்கும் என்ன தொடர்பு? இன்றைக்கு இந்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை, அதனுடைய புதிய தொழிற்கொள்கை, தொழிலாளர் கொள்கை, தொழில் உறவுகள் கொள்கை, இவற்றையெல்லாம் எடுத்து பார்த்தால் தொழிலாளர்கள் எப்படி இவற்றை முறியடிப்பது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அண்மையில் இந்திய அரசு, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பு, 4 சட்ட தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறது. 4 வகையான சட்டங்கள். இதுக்கு முன்னர் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பர் நீண்ட காலமாக இங்கே இருந்து வந்த எல்லா சட்டங்களையும் எடுத்து அவற்றை 4 பிரிவுகளாக பிரித்து 4 தொகுப்புகளை, சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவர்கள் ஒரு கொள்கையை அறிவித்திருக்கிறார்கள். எப்படி புதிய கல்விக் கொள்கை வந்ததோ அதுபோல இந்திய அரசின் கையில் இருக்கக்கூடிய, மாநில அரசுகளின் கையில் பெரும்பாலும் தொழிலாளர் சட்டங்களே இல்லை. ஒரு சில மாநில அரசுகள் இயற்றி இருக்கலாம், சில இடதுசாரி அரசுகள் இயற்றி இருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டு அரசினுடைய தொழிலாளர் சட்டம்னு எதுவுமே கிடையாது. எந்த முதலமைச்சரும் எந்த ஆட்சியும் தமிழ்நாட்டில் தொழிலாளர் சட்டம் என்று இயற்றல. ஆனால் அந்த மைய அரசினுடைய தொழிலாளர் சட்டங்கள் மொத்தம் 44 சட்டங்கள். இந்த 44 சட்டங்களையும் 4 தொகுப்பாக இணைத்திருக்கிறார்கள். கோட் ஆன் வேஜஸ் 2019 கூலி பற்றிய சட்டம், கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு பற்றிய சட்டம் 2020, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட், அதாவது தொழில் சார்ந்த பாதுகாப்பு, நலவாழ்வு, வேலை நிலைமைகள் பற்றிய சட்டம் 2020, தொழில் உறவுகள் சட்டம் 2020. இந்த 4 தான் அவங்க கொண்டு வந்திருக்கிற தொகுப்பு. இந்த 4 சட்டங்களையும் அவர்கள் கொண்டு வந்ததன் மூலம் என்ன சாதிக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது தொழிலாளர்களுடைய தொழிற்சங்க உரிமைகளை கட்டுப்படுத்துகிற சட்டம், தொழிலாளர்களுக்கு சில சலுகைகளை காட்டி உரிமைகளை பறிக்கிற சட்டம் என்றெல்லாம் நாம் எளிதிலே சொல்லிவிட முடியாது. இந்த சட்டம், இதற்காக அவர்கள் அறிவித்திருக்கிற கொள்கை, அவர்கள் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஸ்ரம் சக்தி நிதி 2025. இது இந்திய அரசு கொடுத்திருக்கிற பெயர் தான். இது ஸ்ரம்னா உழைப்பு என்று அர்த்தம். ஸ்ரம் சக்தி நிதி, உழைப்பு சக்தி பற்றிய கொள்கை 2025. இந்த ஆண்டு தான் இந்த கொள்கையை அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு 20 பக்கத்திற்கு மேற்பட்ட ஆவணம். உண்மையில் தொழிற்சங்க அரங்கத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் இந்த கொள்கையை, இதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக படித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்கையை அறிவிப்பதற்கான காரணம் என்ன? நமக்கு தெரியும், தேசிய கல்விக் கொள்கை NEP என்ற ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் அதை எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், இந்த தேசிய தொழிலாளர் கொள்கையினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையையும் எடுத்து காட்டுகிறார்கள். அதனோடு இணைந்த ஒன்று இது என்கிறார்கள். இந்த கொள்கைக்கான நாகரீக அடிப்படைகள், சிவிலைசேஷனல் ஈத்தோஸ் அண்ட் கைடிங் பிரின்சிபிள்ஸ் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், மனுஸ்மிருதி, யஜ்ஞ வாழ்க்கிய ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, சுக்கிரநிதி, அர்த்த சாஸ்திரம். இதான் இது கொள்கையில் அவங்க வெளிப்படையா மோடி அரசாங்கம் அறிவிக்குது. சரி, அப்படியானால் இந்திய அரசமைப்பு சட்டம்,
ILO சம்பந்தப்பட்ட விதிகள், இந்திய பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ILO கன்வென்ஷன்லாம் இருக்கு. எல்லாத்தையும் இவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. ILOவையும் சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் என்றும் சொல்றாங்க. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்க போவது உழைப்பு ஒரு புனிதமான கடமை, அது ஒரு சமூக விழுமியம். எந்த அடிப்படையில் என்றால் மனுஸ்மிருதியின் அடிப்படையில், நாரத ஸ்மிருதியின் அடிப்படையில், யஜ்ஞவாக்கிய ஸ்மிருதியின் அடிப்படையில், சுக்கிரநீதியின் அடிப்படையில், அர்த்த சாஸ்திரத்தின் அடிப்படையில். இதெல்லாம் இந்த புராணங்கள், இந்த ஸ்மிருதிகள் என்ன சொல்கின்றன? இந்திய அரசமைப்பு சட்டத்தை இயற்றிய, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழு தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவற்றை பற்றி என்ன சொன்னார்? இதுக்கும் தொழிலாளர் நலனுக்கும் உழைப்பின் மதிப்புக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இது எல்லாமே எதை ஒட்டியது என்றால் ராஜதர்மம் என்ற கருத்தை ஒட்டியது. ராஜதர்மத்துக்கு இதெல்லாம் வேணும். மனுஸ்மிருதி 1927 அண்ணல் அம்பேத்கர் மாநாடு கூட்டி எரித்த ஒரு ஆவணம். அது சமவேளைக்கு சம ஊதியம் என்று அரசமைப்பு சட்டத்தினுடைய 4வது பகுதியின் அடிப்படையில் சொன்னார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகரான ஊதியம் கொடுக்கணும். ஆனா மனுஸ்மிருதி ஆணும் பெண்ணும் நிகர் அல்லவே அல்ல என்று கட்டளையிடுகிறார். பெண்களை இழிவாக கருதுகிறார். இந்த மனுஸ்மிருதியினுடைய விளக்கமாக எழுதப்பட்டதுதான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில் தான் அவர்கள் சொன்னார்கள், சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்பது மட்டுமல்ல, சூத்திரர்களும் பெண்களும் பாவயோனியில் பிறந்தவர்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய தொழிலாளர் சட்டங்களை வழிகாட்டப் போகிற கோட்பாடு. இது யஜ்ஞவாக்கிய ஸ்மிருதியின் அடிப்படையில் தான் இந்துக்களின் சொத்துரிமை பாதுகாக்கப்படுகிறது. இது போன்ற ஸ்மிருதிகளை தான் இன்றைக்கும் இவங்க சொல்லக்கூடிய அந்த உரிமையியல் சட்டம், சிவில் சட்டம், அதனுடைய சொத்து பற்றிய பிரிவு இதைத்தான் சொல்லுது. அம்பானி குடும்பம் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும், அதானி குடும்பம் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும், அவர்கள் கூட்டு குடும்பமா தனித்தனி குடும்பமா, கூட்டு குடும்பம் என்றால் அவர்களுக்கு என்ன சலுகை, எல்லாம் இந்த ஸ்மிருதிகள், யஜ்ஞவாக்கிய ஸ்மிருதி இது போன்றவற்றிலிருந்து தான் வருகிறது. இதை எந்த தயக்கமும் இல்லாமல் மோடி அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்கிறது. இதுதான் எங்கள் தொழிலாளர் கொள்கை, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொழிற்பூசல்களை தீர்ப்போம். இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இவங்க சொன்ன 4 தொகுப்புகள் இருக்கிறதே, நீங்கள் எதை வேண்டுமானாலும் விருப்பம் சார்ந்து சொல்லிவிட்டு போகலாம். எல்லா தொழிலாளிக்கும் சமத்துவம் வேணும், எல்லாருக்கும் உரிமை கிடைக்கணும், எல்லாருக்கும் சலுகை கிடைக்கணும், நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் எல்லாவற்றிலும் முக்கியமானது தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் இடையில் இருக்கிற அந்த, அவங்க சொல்ற மாதிரி அது சுல்க நியாய, கூலி தொடர்பான நீதி. இந்த ஸ்மிருதிகளில் சொல்லப்படுகிற கூலி தொடர்பான நீதி, அந்த நீதியை பாதுகாப்பதற்கு அவர்கள் வைத்திருப்பது சமூக பாதுகாப்பு சொல்றாங்க, உடல்நல பாதுகாப்பு சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் ஒன்று என்ன தெரியும்னா, தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு அமைப்பாக திரண்டிருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு சங்க உரிமையோடு இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு கூட்டு பேர உரிமையை நிலைநாட்டுகிற அளவுக்கு இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு மட்டும்தான் எந்த நலத்திட்டமும் செயல்படும். தொழிலாளர்கள் என்றால் ஆலை தொழிலாளர்கள் மட்டும் இல்லை. நமக்கு நல்லா தெரியும், கீழத்தஞ்சையில் விவசாய தொழிலாளர்கள் போராடினாங்க. எதற்காக போராடினாங்க? அரைப்படி நெல் ஒருபடி நெல்லுக்கான போராட்டம். அந்த நெல்லுக்கான போராட்டத்தை எப்படி நடத்த முடிந்தது? சங்கம் வைத்து நடத்த முடிந்தது.
நான் கூட அடிக்கடி யோசிப்பதுண்டு. இந்தியாவினுடைய ஒரு பகுதியில் தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாகிய கீழ தஞ்சையில் பெரும்பாலும் தலித்துகளான விவசாய தொழிலாளர்கள் சங்கம் அமைத்து போராடி ஒரு பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்களே. சென்னையில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் போராடி என்ன சட்டத்தை இதுவரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எல்லாரும் சங்கமா இருக்கிறோம், எல்லா கட்சிக்கும் சங்கம் இருக்கு. வேலைநிறுத்தம் நடத்துவதற்கான சங்கமும் உண்டு, வேலைநிறுத்தத்தை உடைப்பதற்கான சங்கமும் உண்டு. கருங்காலித்தனத்துக்குன்னே சங்கம் அமைத்தவர்கள் உண்டா இல்லையா? என்ன சாதித்தீர்கள்? ஒரு சட்டம் சொல்லுங்க. பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் கீழத்தஞ்சையில போராடி கொண்டு வந்தார்கள். குறைந்தபட்ச கூலி சட்டம் கொண்டு வந்தாங்க. பூந்தாளங்குடி பக்கிரி சுடப்பட்டான், சிக்கல் பக்கிரி கொல்லப்பட்டான். கீழத்தஞ்சியில் 43 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். கடைசியாக கணபதியா பிள்ளை ஆணையத்தை நிறுவி ஒரு குறைந்தபட்ச கூலி சட்டம். தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற விவசாய தொழிலாளிக்கு ஒரு வகை கூலி, ஆனா கீழத்தஞ்சைக்கு மட்டும் வேறொரு வகை கூலி. எப்படி முடிந்தது? ஒரே ஒரு காரணம் தான், தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் அமைப்பாக திரளவில்லை, அங்கு அவர்கள் அமைப்பாக திரண்டார்கள். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பதை அந்த ஏழை தொழிலாளர்கள் கோவணத்தோடு கரையில் வயலில் இறங்கி பாடுபடுகிறவர்கள் நிரூபித்தார்கள், மெய்ப்பித்து காட்டினார்கள். நம்ம இங்க இருக்கிற தொழிலாளி நல்ல படித்தவர்கள், தொழில் நுட்பம் கற்றவர்கள், நல்ல உடையோடு போகிறவர்கள், ஒன்றும் சாதிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் தொழிற்சங்கம் அமைப்பு. எல்லாமே ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஈஸ் ஆஃப் கம்ப்ளையன்ஸ் அண்ட் ஃபார்மலைசேஷன், ஈஸ் ஆஃப் பிசினஸ். நமக்கு தெரியும்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 8 மணி நேரம்ங்கிற அந்த கட்டுப்பாடெல்லாம் முடியாது. அல்லது ஒரு தொழிற்சாலையில் 10 மணி நேரம் வச்சிருந்தா கூட அதெல்லாம் முடியாது. அதற்கு பதிலாக அந்த நமக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடு செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்கள், கொரியாவோ ஜப்பானோ அமெரிக்காவோ, இந்த நாட்டு நிறுவனங்கள் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, பிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். நீங்க இந்த கராரா 8 மணி நேரம் 10 மணி நேரம் சொன்னீங்கன்னா நாங்க முதலீடு பண்ண முடியாது. எங்க எந்திரங்கள் இரவு பகல் நிக்கவே கூடாதுன்னா நீங்க கூடுதலா எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தொடர்ந்து வேலை செய்யணும். எந்த கலந்தாய்வும் நடக்கல. ஆளுங்கட்சியின் தோழமை கட்சிகள் கூட்டணி எங்கேயும் யாரும் கலந்து பேசல. சட்டப்பேரவையில் விவாதம் கிடையாது, அமைச்சரவையில் விவாதம் கிடையாது, சட்டசபையில் முதலமைச்சரே அப்போது இல்லை. ஒரு அமைச்சர் எழுந்து சொல்றார், இதோ நாங்கள் ஒரு புதிய சட்டம் கொண்டு வரோம், எங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம். எல்லோரும் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகு இதை செயல்படுத்த முடியாது என்றதும் அவங்க ஓரடி பின்னே ஈரடி முன்னேங்கிற முடிவோடு அதை திரும்ப பெற்றார். இதான உண்மை. இதுக்கு என்ன பேரு? ஃபாக்ஸான் கேட்கிறான், சாம்சங் கேட்கிறான், ஹியூண்டாய் கேட்கிறான். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். தொழில் செய்வது சரளமா இருக்கணும், எளிதா இருக்கணும், ரொம்ப தொல்லை கொடுக்காதீங்க. இதை மதிக்கணும், இந்த சட்டத்தை மதிக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. சொன்ன நாங்க எப்படி முதலீடு பண்ண முடியும்? நாங்க எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்? நாங்கள் 100 பேர்ல 10 பேரை வீட்டுக்கு அனுப்பினால்தான் 90 பேரை வைத்துக் கொண்டு தொழில் செய்ய முடியும். ஒத்துங்க, 10 பேரை அனுப்பிடுங்க. இதுதான் அடிப்படை. இந்த புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புக்கான அடிப்படையே ஈஸ் ஆஃப் லிவிங் அல்ல. தொழிலாளிக்கு அவன் சுலபமா வாழணும், நல்லா இருக்கணும், அவன் புள்ள குட்டிக்கு படிக்கணும்,
அவன் பசியால் தவிக்க கூடாது, அவனுக்கு குடிக்கிற நீர் கிடைக்கணும், நல்ல குடிநீர் எதுவுமே கிடையாது. முதலாளிகளுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்பதை ஏற்படுத்தி இது வெளிப்படையாக இந்த கொள்கையில் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நடக்கணும், கம்ப்ளை பண்ணணுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. முதலாளித்துவம் முளைவிட்ட காலத்தில் இருந்து தொழிற்புரட்சி நடந்து ஒல்லாந்திலும் பிரிட்டனிலும், அதாவது இங்கிலாந்தில் அது முளைவிட்ட காலத்தில் இருந்து தி கண்டிஷன் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து என்று எங்கெல்ஸ் ஒரு புத்தகமே எழுதினார். மார்க்ஸ் எழுதுவதற்கெல்லாம் அதுதான் அடிப்படை அறிச்சு மூல முதல் எழுதுவதற்கெல்லாம். அங்கு தொழிலாளர்கள் போராடி, ஜனநாயக சக்திகள் குடியாட்சி ஆற்றல்கள் போராடி தொழிற்சாலை சட்டம் ஃபேக்டரி ஆக்ட் என்று கொண்டு வந்தார்கள். ஒரு குழந்தையை வேலை வாங்கினா எவ்வளவு நேரம், பெண்களை வேலை வாங்கினா அதுக்கு என்ன நேரம், அதுவே கடினம் தான். 18 மணி நேரத்தை 16 மணி நேரம் ஆக்கியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் சட்டம் செய்யணும். அதை ஒழுங்காக கடைபிடிப்பார்களா முதலாளிகள்? மார்க்ஸ் கேலியாக சொல்வார், அந்த ஒரு முதலாளி அவர் எஸ்பிசிஏவினுடைய பிரசிடென்ட், சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ். அந்த எஸ்பிசிஏவினுடைய பிரசிடென்ட் உயிரினங்களுக்கு வாதை கூடாது என்று நினைக்கிறவர், தொழிற்சாலைகளுக்கு ஓய்வு கூடாது என்று தொழிற்சாலையில் சட்டம் போடுறார். அவங்களுடைய விழுமி அவ்வளவுதான். ஏனென்றால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இயக்கு விசை, அவர்களை ஆட்டி படைப்பது லாப நோக்கம் தவிர வேறு எதுவும் இல்லை. இதுதான் மோட்டிவ் ஃபோர்ஸ். அந்த லாப நோக்கத்திற்காக அவர்கள் வேறு எந்த விழுமியத்தையும் ஏற்க மாட்டார்கள், நிராகரித்து விடுவார்கள். இரவு பகல் வேலை வாங்குவாங்க, வரம்பில்லாமல் வேலை வாங்க. அந்த நேரத்தில் அரசு இந்த சட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை, அரசு என்பது ஒரு பக்கம் முதலாளித்துவத்தை பாதுகாக்கணும், முதலாளி வர்க்க நலனை பாதுகாக்கணும், சுரண்டலை பாதுகாக்கணும், இதற்கு எதிராக தொழிலாளர்கள் கலகம் செய்யாமல் தடுக்கணும். அதுக்கு இன்னொரு கடமை இருக்கு. இந்த சுரண்டலும் கொடுமையும் மட்டுமீறி போனால் அது சமூகத்தில் சீர்குலைவை ஏற்படுத்தும். எனவே அதையும் கட்டுப்படுத்தணும் அரசு. ஒரு சேமநல அரசு என்ற கருத்து வருவதற்கு முன்னாலேயே இதை எங்கெல்ஸ் சொல்றார், லெனின் எடுத்துக்காட்டார். அப்ப அந்த மாதிரி செய்கிற போது அரசு தொழிற்சாலை ஆய்வாளர்கள் என்ற ஒரு பதவியை உருவாக்குது. இவங்க போய் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் பார்வையிட போவாங்க. பார்வையிட்டு போய் அறிக்கை எழுதுவார்கள். நீங்கள் மார்க்ஸோட மூல முதலை எடுத்து பார்த்தால் பக்கம் பக்கமாக இந்த ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்ஸ் என்று எழுதும். அலெக்சாண்டர் ரெட்கிரேவ் என்ற ஒரு பெயர் மார்க்சினால் வரலாற்றில் அழியாமல் புகழ்பெற்ற ஒரு பெயராகிவிட்டது. அவர் வேற ஒண்ணுமே இல்லை. அவர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் இல்லை, தொழிற்சங்க தலைவர் இல்லை. அவர் ஒரு ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர், அவ்வளவுதான். அவ்வளவு நேர்மையாக அதை பதிவு செய்தார்கள். ஜெர்மனியில் ஒரு சில அறிஞர்கள் இதெல்லாம் இங்கிலாந்தில் இருக்கலாம், ஜெர்மனியில் இப்படிலாம் இல்லை என்று சொல்லும் போது மார்க்ஸ் பதில் சொன்னார், இங்கிலாந்தில் செயல்படுகிறவர்களை போன்ற நடுநிலையான தொழிற்சாலை ஆய்வாளர்கள் ஜெர்மனியிலும் இருப்பார்கள். ஆனால் ஜெர்மனியை பற்றிய உண்மை அப்போது தெரிய வரும். ஃபுட் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இந்த சட்டம் என்ன செய்கிறது? அந்த இன்ஸ்பெக்ஷனை எளிதாக்கணும். ஒரு இன்ஸ்பெக்டர் வெளியிலிருந்து ஆய்வாளர் வந்து எம்ஆர்எஃப்ல இப்படி நடக்குது சரியில்லை, உணவு நேரத்தில் வேலை வாங்குறாங்க, அல்லது ஏதோ ஒண்ணு சட்ட மீறல், விதி மீறல், தொழிலாளர் நலன் மீறல் வந்தால் அவர் எழுதணும். அது தொழிலாளர் நலத்துறைக்கு போகணும். அவங்க ஒரு அறிவிக்கை கொடுக்கணும், இல்ல விசாரணை பண்ணலாம், இதை மாத்தலாம், அந்த நிர்வாகத்திற்கு தண்டம் விதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் சட்டத்தில் இருக்கு. அப்படி செய்யக்கூடிய ஏற்பாட்டை இந்த கொள்கை
ஸ்ரம் சக்தி நிதி 2025 கைவிடுகிறது. இது எதுக்கு இந்த தொல்லைன்னு கேட்கிறாரு மோடி. அவன் பாட்டுக்கு நல்லா இருந்து அவன் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, 2019 சுதந்திர தின விழாவில் உரையாற்றார். செங்கோட்டையில் கொடியேற்றியார். சொன்னாரு, நம்ம நாட்டில் ஒரு ஃபேஷனா போச்சு. யாரு? இந்த முதலாளிகளை எல்லாம் குத்தம் சொல்றது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர்களால் தான் இந்த நாடு வாழ்கிறது, அவர்களால் தான் இங்கு செல்வம் பெருகிறது. அவர்கள் இல்லையே முன்னேற்றம் இல்லை. அவர்கள்தான் பொற்காலத்தின் தூதுவர்கள். மோடியினுடைய பேச்சு. தொழிலாளர் அல்ல, உழைப்பாளி அல்ல, விவசாய தொழிலாளி அல்ல, அறிவு படைத்தவர்கள் அல்ல, இவங்கெல்லாம் அல்ல, இவர்கள் தான். நிதி ஆயோக் என்று ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள். நிதி அல்ல, நிதி, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவை மாற்றி அமைப்பது. நீங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மோடி எதற்காக உழைக்கிறார், அமித்ஷா எதற்காக உழைக்கிறார், RSS எதற்காக உழைக்கிறது என்றால் இந்தியாவை மாற்றி அமைப்பதற்காக. டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த தொழிற்கொள்கை பற்றிய, உழைப்பு கொள்கை பற்றிய அறிக்கையில் அது நிறைய சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மிங். என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்? அந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவராக இருந்த பேர் மறந்துட்டேன், அவர் சொல்றாரு, சூரியகாந்த் நினைக்கிறேன் இல்லையா, இப்ப இருக்கிறவர்கள் இவருக்கு முந்தி இருந்தவர், இப்ப இருக்கிறவர் சுப்பிரமணியன் யாரோ ஒருத்தர் இருக்கிறார். அவரு சொல்றாரு, மோதியை போல் துணிச்சலானவர்கள் யாருமே பார்க்க முடியாது. ரொம்ப துணிச்சலானவர். எப்படி இவ்வளவு துணிச்சலா என்ன பண்ணாரு? He has created 5 champions, 5 world champions. என்னது? ஜெமிமாவை உருவாக்கினாரா, கண்ணகி நகர் கார்த்திகா உருவாக்கினாரா சாம்பியனா? எந்த சாம்பியன்? உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் வரிசையில் 5 இந்தியர்களை பெரும் பணக்காரர்களாக உருவாக்கியிருக்கிறார். They are super rich. அம்பானி, அதானி என்று 5 பேர் அவர் உருவாக்கி இருக்கிறார். அவங்க தான் சாம்பியன்ஸ். இவங்களை உருவாக்குவதற்காக அவர் என்னெல்லாம் செஞ்சார்? துணிச்சலாக செய்தார். இன்னும் சொல்ல போனால், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எல்லோரும் ஏழ்மை, நோய் என்று தவித்துக் கொண்டிருந்த போது, இன்னைக்கு மோடி அனுதாபப்படுகிறாரே பீகாரிகள், அவர்கள் காலில் செருப்பு இல்லாமல் தார் சாலையில் கொதிக்க கொதிக்க நடந்து போய் கொண்டிருந்த போது, அவர் மணியடிக்க ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த போது, இவ்வளவு துன்ப துயரங்களுக்கு நடுவில் மோடி இந்த 5 பேரும் பணக்காரர்களை உருவாக்கி 10 பேருக்குள்ள இவங்களை கொண்டு போய் நிறுத்திட்டார். இது அவருடைய துணிச்சல். எவன் செத்தா என்ன, நான் என்னுடைய நண்பர்களை வளர்த்து விடுகிறேன். அதுக்காகத்தான் இந்த கொள்கை எல்லாமே. அவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். அவங்க மேல மேல கொள்ளையடிக்கணும், சேர்த்துக்கிட்டே போகணும். அதுக்கு தடையா தொழிற்சங்கம் வருதா? தொழிற்சங்கம் கூடாது. அதுக்கு தடையா ஒரு ஆய்வாளர் வந்து கருத்து சொல்றாரா? அந்த ஆய்வாளரே வேண்டாம். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். என்ன பண்ணணுமா? முதலாளி, தொழிற்சாலை நிர்வாகம் தன்னைத்தானே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த போய் பார்த்து அறிக்கை எழுதுறதெல்லாம் வேண்டாம். இதையெல்லாம் இணையத்திலேயே முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த புதிய தொழிலாளர் சட்டம் இதான். எவ்வளவு தொழிலாளர் இருந்தா சங்கம் தொடங்கலாம், எவ்வளவு தொழிலாளர் இருந்தா தொடங்கக்கூடாது, எல்லாம் வரிசையா. நான் ரொம்ப விவரமா போக விரும்பல. நம்ம நீங்க படிக்கலாம், படிச்சு தெரிந்து கொள்ளலாம். இது என்ன தீர்வு? நாம் ஒரு செய்தியை கண்கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, நமக்கு கிடைத்த ஒரு உதாரணம். இப்ப நீங்க நாப்ஸ்ல பார்த்திருக்கிறீங்க. சாரம் என்ன? தொழிலாளர்களுடைய உழைப்பு திறனை முடிந்த வரைக்கும் குறைந்த விலைக்கு வாங்குவது, அதற்கான நெருக்கடியை தொழிலாளிக்கு கொடுப்பது. இந்த பெரிய நிறுவனங்கள் இருக்கு,
இந்த டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்கள், காக்னிசன்ட் போன்ற நிறுவனங்கள், இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த படிப்பு படித்தவனை வேலைக்கு எடுத்தால் இவ்வளவு ஊதியம் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வரையா உனக்கு இவ்வளவு ஊதியம் கொடுக்கணும். எனவே அதை படிக்காதவனை ஏற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியர் ஏதோ ஒன்று படித்துறவனை எடுத்துக்கிட்டு அவனுக்கு குறைச்ச சம்பளம் கொடுத்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனுக்கான பயிற்சியை நிறுவனத்திலேயே கொடுத்து அவனை வேலை வாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கூலியை குறைப்பதுன்னா உழைப்பு திறனுடைய விலையை குறைப்பதுன்னு பொருள். கணக்கு வழக்கு இல்லாம வேலை வாங்கிக்கிறோம். அவன் சங்கம் சேர்ந்துட முடியாது. ஏன்னா அவர் மோடி சொல்லிட்டார்ல, அந்த டிஜிட்டல் இன்ஸ்பெக்ஷன். நீங்க அந்த இடத்துல விட்டுட்டு வேற இடத்துக்கு போனீங்கன்னா அவன் நாஸ்காம்ல என்ன பண்ணுவான்னா, இவன் இந்த இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு போயிருக்கிறான், இங்க சங்கம் வச்சான், இங்க எழுத்து பேசினா, எல்லாம் இணையத்தில் வந்துடும். அதை பார்த்து அவனை வேலைக்கு எடுத்துக்க மாட்டான். இது எல்லாருக்கும் வரப்போகுது. இந்த நிலைமையை எதிர்ப்பதற்கு, முறியடிப்பதற்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒரு கேள்விதான். நம்ம தொழிற்சங்கங்கள் என்ன வழி வைத்திருக்கிறார்? முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுக்கலாம், தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுக்கலாம். இங்க நீங்க அண்மையில் பார்த்தீர்கள், கடந்த காலத்தில் சாம்சங்ல என்ன பார்த்தோம்? ஒரு வேடிக்கை என்னவென்றால், தொழிற்பூசல் என்பது, தொழிலாளர் நலம் என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு பொருள். 7வது அட்டவணையில் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கல்வி மாதிரிதான் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற இந்த பொருள் குறித்து இந்திய அரசு நிறைவேற்றி இருக்கிற அந்த 4 லேபர் கோட்ஸ் பத்தாது. என்ன செய்யணும்? மாநில அரசு அதே போன்ற பில்லை இயற்றணும், அதுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், விதிகளை வகுத்து உருவாக்கணும். நீங்க தனியா அப்படி ஒரு சட்டத்தை அவன் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டங்களை புதுசா நீங்களும் இயற்றணும், அதை நடைமுறைப்படுத்துவதற்கான விதிகளை வகுக்கணும். வகுத்தால்தான் அது செயலுக்கு வரும். இல்ல, தமிழக அரசு செய்யல. இன்னும் சில அரசுகள் சரியா விவரம் தெரியல, கேரளா செய்யலன்னு நினைக்கிறேன். ஒரு சில எதிர்கட்சி ஆளும் அரசுகள் செய்யல. செய்யலன்னா என்ன அர்த்தம்? அந்த சட்டம் செயல்படக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சட்டம் செயல்படுதா இல்லையா? சாம்சங் போராட்டத்தின் போது அதே சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்யறதா, ரெகக்னிஷன் கூட அல்ல, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை செய்ய மறுத்தது. ரிஜிஸ்ட்ரார் செய்ய மறுக்கிறார். அரசோட நிலைப்பாடு என்ன? இவங்க சிஐடியூன்னு நினைக்கிறோம். இப்ப அவன் சிஐடியூ இருந்தானா, ஏஐடியூசியா இருந்தானா, ஏஐசிசிடியூ இருந்தா உனக்கு என்ன? அவங்க ரிஜிஸ்டர் பண்ணா நீ ரிஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளவுதானே. பதிவு செய்யவே மறுத்தார்கள். எவ்வளவு நீண்ட போராட்டம்! தமிழக அரசை வழிநடத்திய சட்டங்கள் எது? பழைய சட்டங்களா? 1926ஆம் வருடத்திய இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டா? இல்ல, அதை வழிநடத்தியவை இதே மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த 4 சட்ட தொகுப்புகள் தான். இதைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். நடைமுறைப்படுத்துவதற்கு மேல போனாங்க. இப்ப சொல்றாங்க, கார்ப்பரேஷன் மாநகராட்சி ஊழியர்கள் ரிப்பன் கட்டிடத்திற்கு வெளியில் உட்கார்ந்து போராடினால் ஒரு அனாமதயத்தை கொண்டு ஒரு வழக்கு போட்டு, இது எங்களுக்கு ரோட்ல போக வர இடையூறா இருக்கு, நீதிபதி கண்ணை மூடிக்கிட்டு உத்தரவு போடுறார், இவங்களை அகற்றுங்க, அங்க உட்காரக்கூடாது. சாம்சங் தொழிலாளர்கள் தனியார் இடத்தில் பந்தல் போட்டு உட்கார்ந்து இருந்த போது போலீஸ் என்ன செய்தது? தனியார் இடம், அவரை போட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தாங்க, அவர் கேட்கல. ஏன் இடம், நான் கொடுக்கிறேன். அந்த பந்தலை போலீஸ் பிரித்து போட்டது. தமிழக அரசு சொன்ன விளக்கம் என்ன? அது உள்ளூர் போலீஸ் நடவடிக்கை, அதெல்லாம் எங்க கொள்கைன்னு சொல்ல முடியாது.
உங்க கொள்கை என்ன? போலீஸ் உங்களை மீறி பந்தலை பிரித்து போட்டதா? அதுக்கு போலீஸ் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? உள்ளூர் போலீஸ், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இல்ல. அது கொரியாக்காரன் காசு கொடுக்குறான், அவன் சாம்சங்காரன் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்யுது. இந்த நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. இப்ப நான் சொல்றேன், அவன் கொண்டு வந்திருக்கான் 4 சட்டம், நீ ஏத்துக்கலன்னு வாயளவுல சொல்ற. நீ எங்கே சட்டம் போட்டிருக்கிறாய்? நீ சட்டம் போறதுக்கு என்ன தடை? இந்த சட்டங்களை நிராகரித்து விட்டு நீ தனி சட்டம் போட வேண்டியதானே? சட்டம் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்திய அரசினுடைய இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025க்கு மாற்றாக உன்னுடைய கொள்கை எங்க? உன் கொள்கை அறிவி. கூலி வேறு கேட்டானத்தான் குண்டடிபட்டு செத்தானத்தான் 67 நாங்க சுவரொட்டி பார்த்தோமே. குண்டடிபட்டு சாவது மட்டும்தான் தொழிற்சங்க பிரச்சனையா? ஒண்ணுமே அபத்தமா இருக்கு. மோடி வெளிப்படையாக தொழிலாளிக்கும் முதலாளிக்குமான உறவு முறையை மனுஸ்மிருதி அடிப்படையில், யஜ்ஞவல்க்ய சுமிருதி அடிப்படையில், நாரத ஸ்மிருதி அடிப்படையில் நாங்கள் நிர்ணயிப்போம் என்று அறிவிக்கிறார். சட்டத்தையும் நாங்க மறந்துள்ள, அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை மதிக்க. 2 ஒண்ணா? 2 ஒண்ணுக்கு ஒண்ணு முரண் இல்லையா? கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. சுகன்யா சாந்தான் ஒரு அம்மையார், ஒரு செய்தியாளர், அவங்க ஒரு பத்திரிகை கட்டுரை எழுதினாங்க. From segregation to labor, Manu's caste law governs the Indian prison system. பிரித்து வைப்பது தொடங்கி வேலை கொடுப்பது வரைக்கும் மனுவின் சாதி சட்டம் இந்திய சிறையமைப்பை ஆள்கிறது. இது அதுக்கு பொருள். மனுவின் சாதி சட்டம் இந்தியாவில் சிறையமைப்பை ஆள்கிறது. பிரிச்சு வைக்கிறதுல இருந்து என்ன வேலை யாருக்கு கொடுக்கிறதுங்கிற வரைக்கும் ஆள்கிறது. இதை வைத்து உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தது. இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் உங்களுடைய ஜெயில் மேனுவல், பிரிசன் ஆக்ட் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எல்லாத்திலையும் தெளிவா இருந்துச்சு. ஒருவருக்கு தோட்டி வேலை எழுதுறதுன்னா அவன் என்ன ஜாதின்னு பார்த்து அதை எழுதலாம். ஒருத்தன் பார்ப்பனனா இருந்தான்னா அவனுக்கு கிளர்க்கு அசிஸ்டண்டா எழுதலாம். சூப்பரண்டுக்கு அவன் உதவி பண்ணுவான். ஏன்னா அவன் பார்ப்பான், வெளியில அந்த படிப்பு படிச்சிருக்கான், அந்த ஜாதி. தோட்டி வேலை நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. ஏன்னா தோட்டி வேலையில மாதத்துக்கு 8 நாள் தண்டனை கழிவு, மற்ற சாதாரண வேலையில 4 நாள் கழிவு. இதுக்காக கேட்பாங்க. இது என்ன இப்படி சட்டத்திலேயே எழுதி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாரம்பரியமான மனுஸ்மிருதியை கடைபிடிக்கிறோம். இது அரசோட பதில். நீதிபதிகள் எழுதினார்கள், மனுஸ்மிருதி இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அம்பேத்கரை அவர்கள் மேற்கோள் காட்டி எழுதினாங்க. நீதிபதிகள் அம்பேத்கர் என்ன சொன்னார் மனுஸ்மிருதி பற்றி என்பதை மேற்கோள் காட்டினாங்க. 1927 மகத் போராட்டத்தை ஒட்டி மனுஸ்மிருதியை மாநாட்டு மேடையில் வைத்து கொளுத்திய போது அம்பேத்கர் தானே கொளுத்தவில்லை, ஒரு பிராமணனை தேர்ந்தெடுத்து அவன் கையில கொடுத்து கொளுத்த சொன்னார். அது அவருடைய எதிர்ப்பினுடைய ஒரு வடிவம். அவரை வச்சுதான் கொளுத்தினார். மனுஸ்மிருதியினுடைய இழிவு பற்றி நம்ம திருமாவளவன் புத்தகம் போட்டாரு. பெண்களை எப்படி இழிவுபடுத்துதுன்னாரு. எங்களுக்கு மனசை புண்படுத்திருச்சுன்னு நானுங்க. இதை புண்பட்டு செத்து தொலைங்கல. புண்பட்டு ஏன் மீண்டும் மீண்டும் எழுந்திரிச்சு வந்துடுறீங்க? மனசை புண்படுச்சுன்னா. மனுஸ்மிருதியும் அரசமைப்பு சட்டமும் ஒன்றல்ல, இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. மனுஸ்மிருதியை அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. இது பல தீர்ப்புகள் இருக்கு. கடைசியா இந்த தீர்ப்புல எழுதினாங்க,
அவர் கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் பரீடு மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதியை நம்முடைய அரசமைப்பு சட்டம் குழி தோண்டி புதைத்து விட்டது. நீ 2025 ஒரு கொள்கை அறிவிக்கிற, மனுஸ்மிருதி அடிப்படையிலான தொழிலாளர் கொள்கை. என்னங்க இது? தெரியாதா? இந்த மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கிறதுலாம் தெரியாதா? அம்பேத்கருக்கு நீ யாத்திரை வைக்கிற, அவர் பிறந்த ஊர் இது, படித்த ஊர் இது, அவர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கின ஊர் இது, நாக்பூர்ல தீட்சை பூமி இது, இது எல்லா இடத்துக்கும் பயணம் வைக்கிற. இதான் அம்பேத்கரா? இதான் மனுஸ்மிருதி குறித்த நிலைப்பாடா? ஒரு வார்த்தை முடிச்சுட்டாங்க, காங்கிரஸ்ல சொல்லிட்டாங்க, மனுஸ்மிருதியை ஆதாரமாக காட்டுகிற சட்டத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? கொள்கையை எப்படி ஏத்துக்கல? அடுத்து இதான் நமக்கு முன்னால இருக்கிற கேள்வி. நாம் இந்த தொழிலாளர் கொள்கையை, தொழில் பூசல் பற்றிய கொள்கையை நீங்க வெறும் நாப்ஸ் இல்லைங்க, இது போல பல கொள்கைகள் அடுக்கடுக்கா வரப்போகுது. அவங்க கால வரம்பு குறிச்சிருக்கிறாங்க, 3 கட்டங்களா சொல்றாங்க. 2 வருஷத்துல இது எல்லாம் உச்சகட்டமா 2030 இருந்து இது நிறைவு செய்கிற கட்டம். 2046 வருகிற போதெல்லாம் அமிர்த்கால் பொற்காலம். அந்த பொற்கால வருகிற போது தொழிலாளர் நல சட்டங்கள், தொழிற்சங்கங்கள், இடையூறுகள் ஒண்ணுமே இருக்காது. முடியுதோ முடியலையோ அவனுடைய முயற்சி இதுதான். இதுக்கு பேரு தான் இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம் தான் எங்கள் இலக்கு என்பதை அவர்கள் மறைக்கவில்லை. என்ன சொன்னார் மோகன் பகவத்? இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டி குருநாதர். அவர் என்ன சொன்னார்? பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டிய நாள் தான் இந்தியாவிற்கு விடுதலை நாள். நீங்க 47 ஆகஸ்ட் 15, 50 ஜனவரி 26 எல்லாத்தையும் மறந்துருங்க. நமக்கு எது சுதந்திர திருநாள்? இதை கட்டினதுதான், ராமர் கோயிலை கட்டிய நாள் தான். இதனுடைய பொருள் என்ன? இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் ஏற்கனவே அமைக்க தொடங்கிவிட்டோம். அதனால்தான் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிக்கு எதிராக நான் சனாதன தர்மத்தை காக்கிறேன் என்று ஒருவன் காலணியை எடுத்து வீசினால் அதை நியாயப்படுத்தி எழுதுவதற்கும் பேசுவதற்கும் இந்த நாட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள். தோழர் ஹரிபரந்தாமன் கேட்ட மாதிரி பாபர் மசூதி தொடர்பான வழக்கை வழங்கியதற்காக நம்முடைய சந்திரசூடு அவருக்கு எதிராக ஒரு இஸ்லாமிய இளைஞன் செருப்பை வீசி இருந்தால் நீங்கள் இதே போலத்தான் இருந்திருப்பீர்களான்னு கேட்டார். அது ஒரு குறியீடு. என்ன குறியீடு? நீதிமன்றம் தொடங்கி தொழிற்சாலை வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களும் மனுஸ்மிருதிக்கு கட்டுப்பட்டவை, சனாதனத்தை கடைபிடிக்க வேண்டியவை. இப்படி ஒரு அமைப்பை உருவாக்குவதுதான் நம்முடைய வேலை. ஒரு சில நாட்களுக்கு முன் இந்த முன்னாள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசுற, நீங்கெல்லாம் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது, ரங்கராஜ் பாண்டே மேடையில் வைத்துக் கொண்டுதான் பேசுறேன். மோடி சாமானியமானவர் அல்ல. அவர் யாருக்கு நிகரானவர் தெரியுமா? மாசே துங்குக்கு நிகரானவர். காந்தி நேருவெல்லாம் இல்லை, மாசே துங்க விட்டா டென்சி. அப்படி அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த பேர்லாம் புரியலன்னா லீ குவான் யூக்கு நிகரானவர். நான் லீ குவான் யூவை சொல்வதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர் சொல்றாரு, லீ குவான் யூ இளம் வயதில் ஆட்சிக்கு வந்தார். வயது முதிர்ந்து ஓய்வு பெற்ற பிறகும் மற்ற அமைச்சர்களுக்கு, அரசுக்கு வழிகாட்டுகிற பொறுப்பை ஏற்றார். அந்த லீ குவான் யூ இருக்கிற வரைக்கும் அவருடைய கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி அங்க வளர முடியல. கட்சி இருக்கும், எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அது ஏதோ ஒரு இடம் 2 இடம் ஜெயிக்கும்.
எதிர்கட்சியும் ஒரு கணக்கு காட்டுவாங்க, நாங்கள் ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி, சிங்கப்பூரில் ஜனநாயகம் செழிக்கிறது. இந்த நிலைமையை நோக்கித்தான் இந்த நாட்டை மோடி அழைத்து போகிறார். நாங்க விரும்புகிறோமோ இல்லையோ, மோடி விரும்புகிறாரோ இல்லையோ, அப்படி ஒரு நிலைமைதான் இந்த நாட்டில் வரப்போகிறது. இதான் எங்களுடைய திட்டம். அவர் தெளிவாக அறிவிக்கிறார். இதே சிங்கப்பூர்ல தொழிற்சங்கங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறீங்களா? சிங்கப்பூரில் தொழிற்சங்க தலைவர்கள் பலர் 40 ஆண்டு 50 ஆண்டு சிறையில் இருக்கிறார்கள். மூச்சு விட முடியாது. இதுதான் இங்க கொண்டு வர போறாங்க. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நெருக்கடி நிலை காலத்தில் மிசாவில் கைது செய்யவில்லை யாரையும் என்று இந்திரா காந்தி குற்றஞ்சாட்டிக் கொண்டிருந்த போது கலைஞர் தலைமையிலான மாநில அரசு 4 தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஒரே சிறையில் அல்ல, வெவ்வேறு சிறைகளில் அடைத்தது. விபி சிந்தன், PR பரமேஸ்வரன், ஹரிபட், குசேலன் 4 பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஒரு குற்றச்சாட்டு இல்ல. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், விசா. இந்திரா காந்தி கணக்கு காட்டணும். நாங்க 4 தலைவர்களை பிடிச்சு அடைச்சிட்டோம். கணக்கு காட்டுறதுக்கே அப்படின்னா உண்மையிலேயே இவங்க கையில் அதிகாரம் போச்சுன்னா என்ன நடக்கும்? அதனால்தான் நண்பர்களே, நம்முடைய கோரிக்கை என்பது மாற்று சட்டங்கள் இயற்றப்படணும். அந்த சட்டங்களுக்காக நாம் போராடணும். இந்த ஒரு நேப்ஸ் வந்துச்சு, அதில் ஒரு முரண்பாடு வந்துச்சு, இந்த நடவடிக்கை எடுத்தான், அரசு பார்த்து இதுக்கு ஏதாவது செய்யணும், பேச்சு நடத்தணும், எல்லாம் சரி, உடனடி தேவை அதெல்லாம். ஆனால் ஒரு பாடம் கற்பதுதான் இதை விட முக்கியமானது. நம்ம உடனடி வயிற்று வலிக்கு என்ன மருந்து சாப்பிட்டோங்கிறது அல்ல, அந்த வயிற்று வலிக்கு காரணமாக இருக்கிற புற்றுநோயை போக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்தோம் என்பதுதான். தொழிலாளி யாரு? அவன் கூலி அடிமை, வேஜ் ஸ்லேவ். பட்டினி செவிக்கினால் வேலை வாங்கப்படுகிற கூலி அடிமை. சுலபமா சொல்றான், நீங்க ஒரு 10 பேரை குறைச்சிக்கிடுங்க, ஒரு 10 மணி நேரம் கூடுதலா வேலை செய்யுங்க. ஏன்னா எங்களுக்கு 2000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருக்கிறோம். 2000 கோடி ரூபாய் எப்படி லாபம் ஈட்டின? யாரை கொண்டு ஈட்டினா? தொழிலாளி உழைக்காமலா? இதுக்கு அரசு பக்கபலமாக இருக்கிறது, துணை நிற்கிறது. சரி, அந்த சட்டப்படி அவங்க செய்யலாம். நாங்க வேற சட்டம் வச்சிருக்கோன்னு சொல்லக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு அரசு இல்லையே. அது இந்து மாடல் ஸ்டேட், இது திராவிட மாடல் ஸ்டேட். திராவிட மாடல் ஸ்டேட்டிடம் மாற்று தொழிலாளர் கொள்கை இருக்கா? அந்த கொள்கையை வெளிப்படுத்துகிற சட்டம் இருக்கா? சாம்சங்ல காணல, MRF காணல, அசோக் லேலண்ட்ல காணல, வேற எங்க போய் நம்ம காணல. அதுதான் உண்மையிலேயே பாய் எதிர்ப்பு போராட்டம். கையில் இருக்கிற கருவிகளை கொண்டு போராடுவது என்றால் நீங்கள் இருக்கிற அதிகாரத்தை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள்? நான் ரொம்ப அண்மையில் பார்த்தேன், அந்த கூவத்தூர்னா அந்த முதல் நாள் கூத்துல, 2வது நாள் கூத்துல நம்ம முதலமைச்சர் வரிசையா சொல்ற தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக எப்படி செயல்படும் நீட்டு சொல்ற, இந்த கல்வி தொடர்பா சொல்ற, ஒரு வரிசையான பட்டியல் வேகமா சொல்றார். நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், தொழிலாளர் தொடர்பா ஏதாவது சொல்றாரு. எதுவுமே இல்லையே. சொல்றதுக்கே உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? நீங்கள் 100 ஆண்டு கழகம் 100 கொண்டாடுகிற போது நாங்கள் சுயாட்சி அடைந்து விடுவோம் என்கிறீர்களே, அந்த சுயாட்சி தொழிலாளர் சுயாட்சியாக இருக்குமா? என்ன MRF முதலாளியுடைய சுயாட்சியாக இருக்குமா? யாருக்கு சுயாட்சி? நீங்கள் உண்மையிலேயே சுயாட்சியில் அக்கறை கொண்டிருந்தால் இந்த தொழிலாளர்கள் என்கிற கோடிக்கால் பூதத்தினுடைய வலிமை இல்லாமல் அதை நெருங்க கூட முடியாது. சர்க்கரை என்று எழுதி நெக்கி பார்த்தால் இனிக்குமா? தீர்மானங்கள் அல்ல, முழக்கங்கள் அல்ல, அறிவிப்புகள் அல்ல, மாற்று திட்டங்கள் என்ன? ஒண்ணுமே கிடையாது.
யார் சுட்டி காட்டினாலும் இதை பற்றி கேட்பதும் கிடையாது. நான் ஒன்றில் தெளிவா சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், இந்தியாவில் மோடி ஆட்சியில் தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படாது என்பது மட்டுமல்ல, மென்மேலும் சிதைக்கப்படும். இந்த நலனை பாதுகாப்பதற்கான ஒரு மனத்திற்பம், ஒரு விருப்புறுதி மாநில அரசுக்கும் இல்லை. அது ஏதோ தேவையில்லாத கலகம் தொல்லைன்னு நினைக்கிறாங்க. அது எதுக்கு நமக்கு வம்பு? ஏன் அப்படி செஞ்சா இது ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து. நம்ம தோழர் அருணன் நன்மையில் ஆரம்பிச்சிருக்கிறார். மார்க்சிய தமிழ் தேசியம். என்ன மார்க்சிய தமிழ் தேசியம்? சீமான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசி 1.5% ஓட்டை 8% ஆக்கிட்டார். நம்ம எதுக்கு சும்மா இருக்கிறோம்? நம்மளும் தமிழ் தேசியம் பேசுவோமே. அதான் அவர் சொல்ற ஒரே ஒரு காரணம் அதுதான். அந்த மார்க்சிய தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? வலுவான இந்திய ஒற்றுமைக்கு உட்பட்டு உண்மையான மாநில சுயாட்சி காண வேண்டும். ரெண்டும் முரணா இருக்கே. எப்படி வலுவான இந்திய ஒற்றுமை? எந்த அடிப்படையிலான ஒற்றுமை? மோடி கொண்டு வர சட்டங்களின் அடிப்படையிலான ஒற்றுமையா? நெருக்கடி நிலை காலத்தை இந்திரா காந்தி கொண்டு வந்தாரே அந்த வலிமையா? நம்ம ஜி.கே. வாசன் அடிக்கடி சொல்லுவார், வலிமையான பாரதத்தில் பலமான தமிழகம். பாரதம் வலிமையாக இருக்கிற வரைக்கும் தமிழகம் பலம் பெறாது. தமிழகத்தினுடைய தொழிலாளர்கள், உழவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எஸ்சி/பிசி மக்கள், எஸ்டி மக்கள் ஒருபோதும் பலம் பெற முடியாது. யாராவது ஒருத்தர் உத்தரவாதம் கொடுங்க, நாங்கள் வளமான பாரதத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்து விடுவோம், எல்லோருக்கும் வேலை கொடுக்கிறோம் சொல்லுங்க. நீங்கள் கவலைப்படுவதெல்லாம் கொரிய நிறுவனம், ஜப்பானிய நிறுவனம், அமெரிக்க நிறுவனம் அவர்கள் வந்து தங்கு தடை இல்லாமல் சுரண்டுவதற்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இதுதான் உங்களுக்கு வளமான தமிழகம். நம்ம ஒரு போராட்டம் நடத்தினா கூட ஐயோ வெளிநாட்டு முதலீடு வர்றதெல்லாம் எதுவும் கெடுத்துடாதீங்க. இப்போ வெளிநாட்டு முதலீடு வந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது, என்ன நன்மைகளை கொடுக்க போகுது? அதனால் நாம் சொல்றோம், நாம் ஏதோ விரும்புகிறோம், நேசிக்கிறோம். நம்ம தோழர்கள் சொன்னாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையில் நம்முடைய தொழிலாளர் நலனுக்கு நமக்கு தேவை அடிமை முறையை ஒழித்தல். ஒரு அடிமைக்கு தேவை விடுதலை. விடுதலைக்கு குறைவான எதுவும் இல்லை. அந்த விடுதலைக்கான போராட்டத்தின் களங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறோம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பாயசத்தை எதிர்க்க. அப்பட்டமான இந்து பார்ப்பன பாயசத்தை எதிர்க்கிறது. அந்த இந்து பார்ப்பன பாசத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த புதிய தொழிலாளர் சங்கம். எனக்கு இங்கே எழும்புகிற கேள்வி என்னன்னா, நமக்கு அரசியல் கட்சிகள் இருக்கு, பல்வேறு கொள்கைகள், கருத்துக்கள், எத்தனையோ வண்ணக்கொடிகளோடு அவரவர் எண்ணப்படி கட்சி வச்சிருக்கிறார். நமக்கு தொழிற்சங்கங்கள் இருக்கு. நம்ம தொழிற்சாலைக்கு ஒரு தொழிற்சங்கம், நல்ல திட்டம். அது ஒரே தொழிற்சாலை பல சங்கம், ஆலைக்கு ஒரு தொழிற்சங்கம், அவை சார்ந்த மைய தொழிற்சங்கங்கள் இருக்கு. ஆனா இவ்வளவும் சேர்ந்து நேரடியா வந்துட்டாங்க. பார்ப்பன இந்து பாஸ் தொழில் உறவுகளுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொடியில மனுஸ்மிருதி இருக்கு. இதை முறியடிக்க எந்த தொழிற்சங்கத்தால் இயலும் என்று நான் கேட்கிறேன். சொல்லுங்க, முன்வாங்க. எங்க தொழிற்சங்கம் இதை முறியடிக்க போகுது? எந்த வடிவத்தில் முறியடிக்க போறீங்க? நான் என்ன கருதுறேன்னா, நம்ம முன்னோடியான தொழிலாளர்கள், கடந்த கால போராட்ட அனுபவங்களை பெற்றவர்கள், தொழிற்சங்க அரசியலை கற்றவர்கள், நம்முடைய சமூக உணர்வை ஜனநாயக உணர்வாக, சோசியலிச உணர்வாக வளர்த்து வைத்திருக்கிற தோழர்கள்
சங்கம்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுவும் வேண்டாம்னு நம்ம சொல்லல. நாம் நம்மை தொழிலாளர் நலனை பாதுகாப்பதற்கான அறிவாற்றல் கொண்ட அமைப்புகளை, குழுக்களை உருவாக்க வேண்டும். அறிவற்றம் காக்கும் கருவி செல்வார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். இதை உருவாக்கி நம்ம பெற்ற அனுபவம் வீண் போயிடக்கூடாது, நாம் படித்த படிப்பு வீண் போயிடக்கூடாது. நீங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெறலாம், ஆனால் மக்கள் பணியிலிருந்து ஓய்வே உங்களுக்கு கிடையாது. சாவு ஒன்றுதான் ஓய்வு. அதுதான் புரட்சியாளனுடைய அடையாளம். அப்படி ஒரு பணியை நாம் தொடங்க வேண்டும். அப்படி தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். இதை நிறைவுரை என்று அழைத்தார்கள். நான் ஒரு தொடக்க உரையாக இதனை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.